ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடும்போது முருகரோட மனம் குளிர்ந்து நீங்கள் கேட்குறதெல்லாம் அவர் கொடுப்பாரு. அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான், எந்த நேரத்தில் நம்ம அதை சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாம் கேட்ட வரத்தை மட்டுமே தரக்கூடிய வல்லமை கொண்டவர் அல்ல முருகர். நீங்கள் கேட்காத வரத்தையும் கூட வாரி வழங்கும் வள்ளல் குணம் கொண்ட முருகப்பெருமான் மனதை குளிர வைக்க வேண்டுமென்றால் அவர் முன்பாக நின்று நீங்கள் பாடல்களை பாட வேண்டும். முருகருக்கு பாட்டு என்றால் மிகவும் பிடிக்கும். முருகனை புகழ்ந்து நீங்கள் பாடினீர்கள் என்றால் அவர் மனம் குளிர்ந்து மெய் மறந்து நீங்கள் கேட்ட வரத்தை கொடுத்து விடுவார். மனிதர்களுடைய மனது பாடலை கேட்டு எப்படி மயங்குகிறதோ அதே போலதான் அந்த முருகப்பெருமானின் மனதும் பாடலை கேட்கும்போது நிச்சயம் மயங்கும். முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரி, முருகன் வழிபாட்டை வீட்டிலேயே செய்தாலும் சரி, முருகனுக்கு உகந்த ஏதாவது ஒரு பதிகத்தை படியுங்கள். அந்த வகையில் இன்று திருப்புகழிலிருந்து எடுக்கப்பட்ட முருகனுக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு பதிகத்தை பற்றிய பாடல் வரிகளை இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அந்த பாடல் என்ன அப்படின்னா, சுட்ட திருநீர் எடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் 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 அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலனை சாற்றுவது 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே நெஞ்சமே நெஞ்சமே. அந்த 6 எழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி முருகனை வழிபாடு செய்யும்போது முருகனோட மனம் குளிர்ந்து நீங்கள் கேட்டதற்கு மேல் வரங்களை வாரி கொடுப்பார். அந்த அளவுக்கு திருப்புகளில் இந்த முருகனுக்கு ரொம்பவும் பிடித்த பாடல் வரிகள் இருக்குது. செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பாடலை முருகனின் திருவுருவ படத்தின் முன்பாக அமர்ந்து படிக்கலாம். கோவிலுக்கு செல்லும் போது இந்த பாடலை படிக்கலாம். சஷ்டி, கிருத்திகை போன்ற முருகனுக்கு உகந்த திதிகள் வரக்கூடிய நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்வது மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும். நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நெற்றியில் விபூதி இட்டுட்டு இந்த பாடலை படிங்க. உங்களோடு துணையாக முருகரே வந்து எல்லா விஷயத்துலேயும் உங்கள் கூட துணையாக நிற்பார். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.